friends, welcome to our channel. நம்ம சேனல்ல engineering காலேஜ்ல படிக்கிறவங்களுக்காக engineering mathematics அண்ணா யுனிவர்சிட்டி சிலபஸ் படி தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். ஃபோரியர் சீரிஸ்ல ஆல்ரெடி ஒரு 4-5 வீடியோ கொடுத்திருக்கேன். இது அதுக்கு அடுத்து உள்ள சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல்ல உள்ள ப்ராப்ளம்ஸ். சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல்ல ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு இதுக்கு முந்தின வீடியோல கொடுத்திருக்கேன். அதை பார்க்கலனா பார்த்துட்டு இத பாத்தீங்கன்னா நல்லா புரியும். அதனால ஃபோரியர் சீரிஸ் ரொம்ப ப்ரிலிம்ஸ்ல இருந்தே கொடுத்திருக்கேன். கண்டினியூஸா பாருங்க. நம்ம கூட தொடர்ந்து டிராவல் பண்ணீங்கன்னா engineering mathematics நீங்க ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இல்ல பாருங்க, f of x is equal to l minus x the whole square. இன்டர்வல் என்ன கொடுத்திருக்கு? 0 to 2l னு கொடுத்திருக்கு. அப்போ f of x a naught is equal to என்ன? a naught equal to 1 by l integral 0 to 2l f of x dx. சரியா? equal to 1 by l integral 0 to 2l l minus x the whole square dx. l minus x the whole square dx. சரியா? இப்போ இந்த l minus x the whole square எப்படி இன்டகிரேட் பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா l minus x the whole cube by 3 னு போட்டாலே நமக்கு என்ன செய்யும்? போதும். equal to 1 by l integral l minus x the whole cube by 3. இந்த minus x க்கு ஒரு minus போட்டுக்கணும். லிமிட் என்னன்னு பாருங்க, 0 to 2l. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க. minus 1 by a naught equal to minus 1 by 3l minus 1 by 3l l x க்கு 2l போடுங்க. அப்போ l minus 2l the whole cube minus x க்கு 0 போடுங்க, l cube minus l cube. சரியா? அப்ப minus 1 by 3l இங்க l minus 2l minus l வருமா? அப்ப minus l cube minus l cube equal to minus 1 by 3l minus 2l cube. l get cancel, but 2l square by 3. a naught ஓட வேல்யூ என்ன? 2l square by 3. குறிச்சு வச்சுக்கோங்க. a naught equal to 2l square by 3. இப்போ நம்ம an கண்டுபிடிக்கலாம். an என்ன வரும்னு பாருங்க. an equal to 0 to 2l f of x cos n pi x by l dx. சரியா? 0 to l இருக்கிறதுனால இப்போ 1 by l. இந்த ஃபார்முலா எல்லாம் இதுக்கு முந்தின வீடியோல கொடுத்திருக்கேன். பார்க்கலனா பார்த்துட்டு இத பாருங்க, அப்பதான் நல்லா புரியும். அப்ப integral 0 to 2l l minus x the whole square into cos n pi x by l dx. So equal to 1 by l integrate பண்ணலாம். integrate பண்றதுக்கு l minus x the whole square அத அப்படியே வச்சுக்கோங்க. cos n pi x by l க்கு sin n pi x by l by n pi by l. சரியா? sin n pi x by l by n pi by l. சரியா? இதை இன்டகிரேட் பண்ணி இத அப்படியே எழுதி இருக்கேன். இதை இன்டகிரேட் பண்ணி எழுதி இருக்கேன். திரும்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. மைனஸ் இதுக்கு டிஃபரன்ஷியேஷன் என்ன? 2 into l minus x, அதுக்கு அப்புறம் அந்த minus x க்கு -1. இதை இன்டகிரேட் பண்ணுங்க. இதை இன்டகிரேட் பண்ணா cos minus sin க்கு இன்டகிரேஷன் என்ன? minus cos n pi x by l by n pi by l. மைனஸ் பிளஸ் விட்டுற கூடாது, நிறைய மைனஸ் பிளஸ் வரும். ஹோல் ஸ்கொயர். சரியா? அடுத்தது பிளஸ் பிளஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் எக்ஸுக்கு ஒரு -1 minus x க்கு டிஃபரன்ஷியேஷன் -1. அப்ப 2 into -1 இங்க என்ன வரும்? minus sin n pi x by l by n pi by l the whole cube. சரியா? whole cube. இதுல லிமிட் 0 to 2l போடணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி sin லிமிட் எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்திரலாம்? விட்டுறலாம். இதுல sin 2n pi by l 0, இது sin 0 ஆயிரும். அது மாதிரி இங்கேயும் 0 ஆயிரும். அப்ப நம்ம இதுவே என்ன செஞ்சா போதும்? cos terms எங்க இருக்கோ அதுல மட்டும் நம்ம என்ன கொடுத்தா போதும்? லிமிட் அப்ளை பண்ணா போதும்.
அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் காசுல. இங்கே பாருங்க, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ டோட்டலாக மைனஸ் தான் வெளியே வரும். an இன்டூ an ஈக்குவல் டு -1/L -1/L லிமிட் அப்ளை பண்ணுங்க. லிமிட் என்னது 0 to 2L 2L. இதில் இந்த இருக்கு n/L இருக்கு ஹோல் ஸ்கொயர், அதையும் எடுக்கணும். அப்போ இன்டூ L ஸ்கொயர் பை n ஸ்கொயர் பை ஸ்கொயர் ஸ்கொயர் பை ஸ்கொயர் இன்டூ லிமிட் அப்ளை பண்ணுங்க. லிமிட் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்க, 1 2 3 மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் வெளியே போட்டிருக்கேன். இங்க என்ன பாருங்க, cos n pi into 2L by L cos n pi into 2L by L minus சாரி, இங்க ஒரு L minus x இருக்குல்ல, அதுக்கு வேல்யூ கொடுக்கணும்ல. தட் பாருங்க L minus 2L L minus 2L. இங்க என்ன வரும், cos n pi into 2L by L. சரியா, cos n pi into 2L by L. சரியா, cos அப்பர் லிமிட் போட்டாச்சு. மைனஸ் லோயர் லிமிட் போடுங்க, எக்ஸுக்கு 0 போடணும். L minus 0. ஒரு 2 இருக்கு அவுட் சைடில், அதையும் அவுட் சைடில் கொண்டு வந்துடலாம். இங்கே ஒரு 2 இருக்கு. L minus 0 L minus 0 cos 0 equal to minus 2 L by n square pi square. இது என்ன பாருங்க, மைனஸ் L மைனஸ் L. இங்க L கேன்சல் ஆயிடும். cos 2n pi cos 2 pi cos 4 pi cos 6 pi எல்லாமே என்னதான் 1 தான். அப்போ 1 மைனஸ் cos 0 மைனஸ் L. சரியா, மைனஸ் L வருது. அப்ப ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க, 2L. இங்க ஒரு மைனஸ் 2L இருக்கு, இங்க ஒரு மைனஸ் 2L இருக்கு. அப்ப 4L ஸ்கொயர் பை n ஸ்கொயர் பை ஸ்கொயர் 4L ஸ்கொயர் பை n ஸ்கொயர் பை ஸ்கொயர். என்னோட வேல்யூ எழுதிக்கோங்க, 4L ஸ்கொயர் பை n ஸ்கொயர் பை ஸ்கொயர். இது an. சரியா, இப்போ நான் bn கண்டுபிடிக்க போறேன். இங்க பாருங்க, bn equal to இங்க என்ன வரும், f of x into sin n pi x by n. இங்க என்ன வரும், f of x into sin n pi x by n. இப்போ இது மட்டும் நம்ம புதுசா கண்டுபிடிக்கலாம். equal to அதே இது sin cos மாறி வரும், அவ்வளவுதான். 1 by L L minus x the whole square into minus cos n pi x by L minus cos n pi x by L by n pi by L minus இதுக்கு differentiate பண்ணுங்க, 2 into L minus x into minus 1. இதுக்கு integration போடுங்க, minus sin n pi x by L by n pi by L the whole square by n pi by L the whole square. சரியா, அடுத்தது plus 2 into L minus x க்கு differentiation minus 1. 2 into L minus x க்கு differentiation என்னது, minus 1. இந்த minus 1ஐயும் சேர்க்கணும், அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிடும், plus 1 வந்துடும். இங்க என்ன வரும், இங்க என்ன வரும், சைனுக்கு இன்டகிரேஷன் மைனஸ் காசா, ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கா. அப்ப cos n pi x by L by n pi by L a whole cube n pi by L the whole cube. சரிதானா, இப்போ ரொம்ப ஈஸியா நம்ம என்ன செய்யலாம், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சைனை விட்டுட்டு நம்ம என்ன செய்திடலாம், வேல்யூ போட்டுடலாம். சைனை விட்டுட்டு வேல்யூ போட்டுடலாம். இப்போ பாருங்க, அப்பர் லிமிட் என்ன லோயர் லிமிட் என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். bn equal to 1 by L. இதுக்கு வேல்யூ உண்டு, இது கிடையாது, இது உண்டு. சரியா, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ minus 1 by L into L by n pi minus 1 by L by n pi. இங்க என்ன வரும் பாருங்க, cos 2n pi minus cos 0. L minus x the whole square இருக்குல்ல, அப்ப L minus 2L the whole square cos 2n pi minus
மைனஸ் எக்ஸுக்கு 0 போடும்போது எல் ஸ்கொயர் காஸ் 0. சரியா? அதே மாதிரி ப்ளஸ் 2 இன்ட்டு எல் கியூப் பை என் கியூப் பை கியூப் 2 பை எல். இங்கே எல் இருக்கு கீழே 2 பை எல் எல் கியூப் பை என் கியூப். இதில் வேல்யூ போடுங்க. வேல்யூ போட்டால் காஸ் 2n பை மைனஸ் காஸ் 0 என்ன வருதுன்னு பாருங்க. ரொம்ப ஈஸி ஆன்சர் வந்துடும். மைனஸ் 1 பை n பை மைனஸ் 1. இது வந்து மைனஸ் எல் ஸ்கொயர். மைனஸ் எல் கிடையாது, மைனஸ் எல் த ஹோல் ஸ்கொயர் வந்து எல் ஸ்கொயர் ஆயிடும். எல் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர். இங்கே 1 மைனஸ் 1 0. அப்போ ஈக்குவல் டு பிஎன் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வந்துடும்? 0ன்னு வந்துடும். ஏ நாட்டுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ஏஎனுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பிஎனுக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. சரியா? பிஎன் ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு எடுத்து எழுதலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு f of x is equal to a0 by 2 plus summation n varies from 1 to infinity an cos n pi x by l. a0 என்ன? தருக்கு 2l square by 3 by 2 போடும்போது அந்த 2 cancel ஆயிடும். plus summation an 4l square by pi square summation n varies from 1 to infinity cos n pi x by l by n square. cos n pi x by l by n square. சரிதானா? இதுதான் என்னது நம்மளுடைய ஃபோரியர் சீரிஸ். ரைட்டா? இப்போ அடுத்த ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. இதில் 2 ப்ராப்ளம் தான் போட்டிருக்கேன். லெங்க்தியாக இருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய வீடியோவில் மீதி உள்ள ப்ராப்ளம்ஸ் ஒர்க் பண்ணுவேன். அதனால தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னா அது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷனா நம்ம ஏ நாட்டும் ஏஎன்னும் கண்டுபிடிச்சா போதும், பிஎன் கண்டுபிடிக்க வேண்டாம் இல்லையா? இது விஷயமா டீட்டெயிலாக பழைய வீடியோ இருக்குது, போய் பார்த்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ ஏ நாட் ஈக்குவல் டு 2 பை எல் இன்டெக்ரல் 0 டு எல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2 பை எல் integral 0 to L x square dx equal to 2 by L x cube by 3 limit என்னது 0 to L equal to 2L square by 3. அதே தான் நமக்கு வருது an. an என்ன வருதுன்னு பார்க்கலாம். an equal to integral 0 to pi 0 to L 2 by L integral 0 to L f of x cos n pi x by L dx cos n pi x by L dx. So an equal to 2 by L integral 0 to L x square into cos n pi x by L dx equal to 2 by L x square into sin n pi x by L by n pi by L. சரியா? இது அப்படியே வச்சிருக்கேன், இதை இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். மைனஸ் 2x இன்டூ மைனஸ் காஸ் n பை எக்ஸ் பை எல் பை n பை பை எல் த ஹோல் ஸ்கொயர். சரியா? பிளஸ் 2 இன்டூ 2xக்கு டிஃபரன்ஷியேஷன் 2, இதுக்கு மைனஸ் காஸுக்கு மைனஸ் சைன் n பை எக்ஸ் பை எல் பை n பை பை எல் த ஹோல் கியூப். சரியா? இப்போ சைன் இருக்க டேன்லாம் விட்டுட்டு இதுக்கு மட்டும் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். லிமிட் என்னது? 0 to L. இப்போ 2 by L இங்கே ஒரு 2 இருக்கு, அப்படின்னா 4 by L L ஸ்கொயர் பை n ஸ்கொயர் பை ஸ்கொயர் இன்டூ இன்ச்சு என்ன இருக்குன்னு பாருங்க, x cos n pi x by L லிமிட் 0 to L equal to 4L by n square pi square into L cos n pi minus lower limit என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். x க்கு 0 போடும்போது 0 ஆயிரும். அப்போ n cos n pi எவ்வளவு? 4L square by n square pi square into minus 1 power n. cos ஓட வேல்யூ என்னது? cos n pi is equal to minus 1 power n. சரிதானா? இப்போ நம்ம f of x எடுத்து எழுதலாமா? f of x is equal to a0 by 2 plus summation n varies from 1 to infinity an cos
n pi x by L equal to L square by 3 plus summation n varies from 1 to infinity 4L square by n square pi square into minus 1 power n cos n pi x by L. இப்போ இதில் நம்மளுக்கு equal to L square by 3 plus summation 4L square by pi square into summation minus 1 power n cos n pi x by L. Cos n pi x by L. இதுதான் என்னது நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? இதில் வந்து 1 by n square டிடக்ஷன் கண்டுபிடிக்கல. நீங்கள் பல ப்ராப்ளம்ஸில் நான் கண்டுபிடிச்சி காட்டியிருக்கேன். அதில் சப்ஸ்டியூஷன் கொடுத்து 1 by n ஸ்கொயரோட வேல்யூ என்ன வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபோரியர் சீரீஸை டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்காக engineering mathematics அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கேன். நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா engineering mathematics உங்களால் ரொம்ப ஈஸியாகவே ஓவர் கம் பண்ண முடியும். பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கண்டினியூஸாக கொடுத்துருக்கேன். இப்போ ஃபோரியர் சீரிஸ் கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கேன். டெய்லியே 2 பேரலாக கொடுத்துட்ருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். இந்த எக்ஸாம் வரக்கூடிய செமஸ்டரில் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும்.